இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே உங்களை யாராயிலும் ஒடுக்குகிறார்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா, பயப்படாதீங்க. எவ்வளவாய் நீங்க ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் தேவன் உங்களை பலுகி பெருகும்படி செய்வேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர் அவர் நிச்சயம் நமக்கும் செய்வார். பாருங்க, எகிப்திலே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புகிறார். எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் திரளாய் பெருகி இருக்கிறதை பார்த்து அவர்களை ஒடுக்கினான் என்று பார்க்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஒடுக்கினார்கள். ஆனால் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். பாருங்க, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எவ்வளவு என் வாழ்வில எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், சத்ருவால் நான் ஒடுக்கப்படுகிறேனே, சத்ருவினால் தினம் தினம் என்னுடைய வாழ்வில பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பிக் கொண்டிருக்கிறதே என்று பயந்து போயிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறா, சத்ரு உங்களை எவ்வளவு ஒடுக்கிறானோ அவன் ஒரு நாளிலே வெட்கப்பட்டு அவன் செத்த முகமாய் திரும்பி போகும்படி அவர் பண்ண வல்லமை உள்ள தெய்வம். அவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. உங்களை ஒடுக்கின ஒடுக்குதலுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை பலுகி பெருகி மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் தருவேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்துல இந்த நாளில நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்திராகமம் 1வது அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த 1வது அதிகாரத்திலே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே எகிப்திலே தோன்றுகிறான். அவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் ஒடுக்கினான் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார். சத்ரு எப்பொழுது நம்மை ஒடுக்குவான் என்றால் நாம் நல்ல ஒரு ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் நாம் மாறும்போது, அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்தால் சத்ருவுக்கு சும்மா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அவன் இவர்களை ஏதாயிலும் பண்ணணும்னு நினைச்சு நிச்சயமாய் சமாதானத்தை கெடுக்கிறதற்கான காரியங்களிலே அவன் ஈடுபடுவான். இந்த வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. அவர்கள் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். அடுத்து பாருங்க, அவர்கள் பெருக கூடாது, இவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க, இவங்களை நம்ம பெருக விடக்கூடாது. அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒருவேளை அவர்களுக்கு நமக்கும் இடையில ஏதாவது ஒரு யுத்தம் வந்து அவர்கள் நமக்கு விரோதமா எழும்பி நம்முடைய தேசத்தை விட்டு போயிடக்கூடாது. அவங்களாலதான் நமக்கு என்னது ஆசீர்வாதம், அவங்களாலதான் நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அவங்க நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு எதுவுமே இருக்காது. அவங்க நம்மளை விட்டு புறப்பட்டு போயிட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணணும். பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, உபாயம் பண்ணணும். ஒரு தந்திரமா ஒரு காரியத்தை யோசிக்கணும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறானாம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர்ல வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தேவ பிள்ளையே, சர்வாயுத வர்க்கத்தை வாசிங்க வீட்டுல சென்று. எபேசியர் 5வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரத்திலே இரட்சண்யம் என்னும் தலை சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், பாருங்க நிறைய காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் என்கிற பாதரட்சை எல்லாம் தொடுத்து கொண்டு
ஒரு போருக்கு ஒரு மனிதன் எப்படி நிற்பானோ அதே போல தினமும் சத்ருவுக்கு எதிராக நாம் போரிடுகிறதற்கு தயாருள்ளவர்களா இருக்கணும். அப்பொழுதுதான் அவனுடைய உபாயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, உபாயம் பண்ணுகிறாங்க. அவர்கள் பெருகக்கூடாது, அவர்கள் நம்ம விட்டு போயிடக்கூடாது, நமக்குள்ளேயே அவங்க இருக்கணும். பிசாசு அவனுக்குள்ளே நம்மள வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். அடுத்த லெவலுக்கு போக விட மாட்டான். அவனுக்குள்ளே அடிமையா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். பாருங்க, உபாயம் பண்ணணும். உபாய தந்திரங்களை அவன் யோசிக்கிறான். அடுத்து அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு பாருங்க, விசாரணைக்காரரை வைத்தார். வேலையினால் ஒடுக்குகிறார். அநேக நேரங்களில ஆண்டவரை தேட முடியாதபடி பிசாசு நம்முடைய உலக வேலைகளினால் நம்மளை எப்படி அவன் அப்படியே நம்மள வச்சிருக்கான் பாருங்க. நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு ஆண்டவரை தேட நேரம் இல்லை. எல்லாம் செய்ய நேரம் இருக்கும். உலகத்துல சமைக்க நேரம் இருக்கும். உலகத்துல எல்லா காரியங்களையும் பார்க்க நேரம் இருக்கும். தனக்குரிய காரியங்களை செய்ய நேரம் இருக்கும். ஆண்டவருக்காக நிற்க நேரமே இருக்காது. ஒரு அதிகாரத்தை வாசிக்க நேரம் இருக்கா. பாருங்க, பாருங்க, வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் விசாரணைக்காரரை வைத்தாங்க. அவங்கள ஒடுக்கிறணும். அவங்க சும்மா இருக்கக்கூடாது. அவங்கள ஃப்ரீயா விடக்கூடாது. அவங்கள எதையாயிலும் செய்து அவங்கள வேதனைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க நிறைய காரியங்களை சிந்திக்கிறான். தந்திரமாய் சிந்திக்கிறான். பிசாசு இத மாதிரிதான் சிந்திச்சுட்டே இருக்கிறான். எப்படி ஆண்டவரை விட்டு நம்மை தூரப்படுத்தணும், எப்படி வேதம் வாசிக்காதபடி இவளை தடை செய்யணும், எப்படி இந்த உலக வேலைகளினால் இவளை வேதனைப்படுத்தணுங்கிற அந்த காரியத்தை தான் பிசாசு அந்த காரியத்துல நோக்கமா இருக்கிறவனா இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் நடந்தது. வேலையினால் ஒடுக்கினார். அது மாத்திரமல்ல, நீ ஏன் இவ்வளவு வேலை செய்யறா, நீ ஏன் இவ்வளவுதான் முடியுமான்னு சொல்றதுக்கு விசாரணைக்காரரை வைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருந்தார். யெகோவா தேவன் இருந்தவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர்களோடு இருந்தபடியினாலே எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல இந்த எவ்வளவு சத்ரு நமக்கு விரோதமாய் தந்திர உபாயங்கள் பண்ணினார். நாம் ஆண்டவரோடு வாழும்போது, ஆண்டவரோடு இசைந்து நடக்கும்போது, ஆண்டவருடைய பலத்திலே இந்த உலகத்திலே ஓடும்போது, பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாராலும் நம்மை ஒடுக்கின எவ்வளவு இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் அல்லது எந்த சத்ரு நம்மை ஒடுக்கினாலும் ஆண்டவர் அந்த ஒடுக்கத்தின் மத்தியிலே நமக்கு பெருக்கத்தை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, அந்த இவர்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, இவங்க பெருகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே எரிச்சல். அன்பான தெய்வ பிள்ளையே, காலை வேளையிலே உங்க மேல எரிச்சல் அடைகிறாங்களா? மற்றவங்க விரோதமா எழும்புகிறாங்களா? ஒடுக்குகிறாங்களா? பயப்படாதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்றுதான் அர்த்தம். ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். பிரியமா விசுவாசமா இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, இவங்க பெருகிறாங்களே, எவ்வளவு ஒடுக்கினாலும் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லி கொடுமையாய் வேலை வாங்க பாருங்க. ஆண்டவரை விட்டு நம்மை தூரப்படுத்தும்படியா என்னெல்லாம் செய்ய முடியுமா அவ்வளவும் இந்த உலகத்துல சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் செய்வானா. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களுடைய ஜீவனையும் கசப்பாக்குகிற அனுபவம். என்னையா ஒரு விரக்தியான அனுபவம். என்ன வாழ்க்கை, என்ன உலகம், எதுக்கு நான் அந்த உலகத்துல வாழ்றேன்? சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்வில இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது அல்லவா. அவ்வளவாய் ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம், கொடுமையாய் நடத்தினார்களாம். பாருங்க, ஒடுக்கினார்கள், எரிச்சல் அவர்கள் மேல எரிச்சல் அடைந்தார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார். சத்ரு நமக்கு விரோதமாய் சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான கொடுமையான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்யும் போது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறோமா? ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க,
ஆண்டவரை தேடினார்கள். எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு ஒடுக்கத்தின் மத்தியிலே தேவன் அவர்களை பலுகி பெருகும்படி செய்தார் பிரியமானவர்களே. பாருங்க, அடுத்து எல்லாத்துக்கும் மேல என்ன செய்றாங்க? எவ்வளவு செய்து பார்த்தாங்க. அவங்களால ஒண்ணும் அவங்க மேற்கொள்ள முடியல. ஒண்ண சொல்றாங்க, அந்த மருத்துவ ஸ்திரீகளை கூப்பிடுறாங்க. சிப்பிராள், பூவாள் 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க அந்த எபிரேய பெண்களுக்கு பிரசவம் பார்க்க போகும்போது, அங்க ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை கொன்று போட்டுருங்க. பெண் பிள்ளைகளா இருந்தா அவர்கள் உயிரோடு இருக்கட்டும்னு சொல்லி இந்த ராஜா அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனா இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்களாம். அன்பான தேவர்களே, மருத்துவச்சிங்க எப்படி தேவனுக்கு பயந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் தான் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆண்டவரை அறிந்திருப்பார்கள். யெகோவா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் பிரியமானவர்களே. அவர்கள் பயந்தார்களாம். தேவனுக்கு பயந்ததுனால அந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு காத்தார்களாம் பிரியமானவர்களே. அப்ப ராஜா கேக்குறாரு, நீங்க ஆண் பிள்ளைகளை எப்படி நீங்க உயிரோட வைக்கிறீங்க? அந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்க, அப்படியல்ல ஆண்டவனே, நாங்க அவர்களை பிரசவம் பார்க்க போகிறதுக்குள்ளாக எபிரேய ஸ்திரீகள் பிரசவித்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அவர்கள் எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல. எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள். பாருங்க, ஒடுக்கப்படுகிற நிலைமையிலும் பலர்களாயிருந்தார்களாம். சத்துரு ஒடுக்குகிறாரா? பயப்படாதீங்க. ஆண்டவர் அவருடைய பலத்தை தந்து உங்களை நடத்துவார் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுள்ளவர்களா இருந்தார்கள். அவர்களை அவர்கள் அந்த ஸ்திரீகள் சிப்ராலும் பூவாலும் அவர்களுக்கு நன்மை செய்தபடியால கர்த்தர் என்ன செய்தாரா? அவர்களுக்கு நன்மை செய்தார். அந்த 2 மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அவர்கள் ஜனங்கள் இதன் நிமித்தமாய் ஜனங்கள் மிகுதியாய் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி தேவன் உதவி செய்தார். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை ஒடுக்கத்தை காட்டிலும் தேவன் உன்னை மிகுதியும் பெருக பண்ணுவார். எவ்வளவு சத்துரு ஒடுக்கினாலும் பயப்படாதீங்க. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை பலுகி பெருக பண்ணுவார். ஒருவேளை நான் கடந்து செல்கிற பாதைகள் கடினமான பாதைகளா இருக்கலாம், போராட்டங்களின் சூழ்நிலைமையா இருக்கலாம். ஆனால் என் தேவன் என்னை அப்படியே விடுகிறவர் அல்ல. என்னை பலுகி பெருக பண்ணுவார். என்னை மிகுதியும் பலத்து போக பண்ணுவார் என்கிற நம்பிக்கையில பெருகுவோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல இன்னும் அதிகமாய் நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.